கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் பள்ளியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பராமரிப்பு இல்லாததால் பள்ளி வளாகம் புதர்மண்டி காணப்படுவதாக மாணவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்டது பழங்குடியினருக்கான இந்த உண்டு உறைவிடப் பள்ளி. இங்கு பேச்சிப்பாறையை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட மலைவாழ் கிராம மாணவர்கள் பயில்கின்றனர். தற்போது இந்த பள்ளி பாழடைந்து மரம் செடி கொடிகள் என புதர்மண்டி காணப்படுகிறது. பள்ளி கட்டடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் அபாயம் இருப்பதாக மாணாக்கர்கள் கூறுகின்றனர். நாங்கள் இந்த பேச்சிப்பாறை அரசு ஒன்றுரை மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறோம். இந்த ஸ்கூலில் எங்களுக்கு அடிப்படையான வசதிகள் எதுவுமே இல்லை. குடிக்க தண்ணி சுத்தமாக இல்லை. கழிவறை வசதி எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்கே எங்கள் ஸ்கூலை சுற்றி நிறைய மரங்கள் பட்டு இருக்குது. அந்த மரங்களை அப்புறப்படுத்துறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏதாவது செய்யணும். இந்த ஸ்கூலில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் மோசமாக இருக்குது. ஓடெல்லாம் லைட்டாக தொட்டாலே கீழே விழுந்துடும். வேறு இந்த ஸ்கூலில் நிறைய காடுங்க மாதிரி வளர்ந்துருக்கனால பாம்பெல்லாம் அடிக்கடி வரும். அதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா மாவட்ட அரசு எங்களுக்கு நல்ல ஒரு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பள்ளியில் முறையான கழிவறை வசதி இல்லை என்றும் மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் பள்ளி வளாகத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் இருந்துதான் மாணவ மாணவிகளுக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் 1200 மாணவர்கள் பயின்று வந்த இந்த பள்ளியில் தற்போது 500க்கும் குறைவானவர்களே பயில்வதாக கூறப்படுகிறது. பாழடைஞ்ச கட்டிடங்களை புதுப்பிக்கவும், இந்த பட்டுப்போன மரங்களை அகற்றி இந்த பிள்ளைகளுக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது எவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சு முடித்து இந்த பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு சீக்கிரமாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 500க்கும் மேலே பிள்ளைகள் படிக்க வேண்டிய அந்த ஸ்கூலில் முறையான குடிதண்ணீர் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய குடிதண்ணீர் வசதியை ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த ஊர் பொதுமக்களும் முன்னாள் மாணவர்களும் சேர்ந்து அதிகாரிகளை மூவ் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். யாருமே இந்த ஸ்கூலை திரும்பி பார்க்குறது மாதிரி கிடையாது. அரசாங்கம் இந்த ஸ்கூலினுடைய அவல நிலையை கருத்தில் கொண்டு நல்ல முயற்சிகள் எடுத்து இதை முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளும். அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் இங்கே போதுமானதாக இல்லை. இதை என்ன பண்ணணும்னா இந்த அரசு இதை பெரிய கவனம் எடுத்து இதை பண்ணணும். இதான் எங்களுடைய பெரிய ஆதங்கமான விஷயம். இதை ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்க நல்ல நிலைமையில் வருவாங்க, நல்ல சிந்தனையோடு இருப்பாங்க. பள்ளி வளாகத்தில் வளர்ந்து நிற்கும் தேவையற்ற மரங்களையும் வெட்டி அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சௌஹானிடம் கேட்டபோது பேச்சிப்பாறை அரசு உண்டு உறைவிட பள்ளியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். குமரி மாவட்டம் பேச்சிப்பாறையில் அரசு ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமான உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள், அதாவது குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டு சம்பந்தமாக மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை மேலதிகாரியிடம் கேட்டபோது இது சம்பந்தமாக பள்ளியில் ஆய்வு செய்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக பேச்சிப்பாறை மேல்நிலைப் பள்ளியிலிருந்து KS மனு. பேச்சிப்பாறை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நமது செய்தியாளர் மனுவிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். மனு, இவ்வளவு வசதிகள் இல்லாமல் அந்த பிள்ளைகள் அந்த பள்ளிக்கு சென்று படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நாட்களாக இந்த துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க? பூங்குழலி, இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளி என்பது மலைவாழ் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பள்ளி. இந்த மலைவாழ் மக்களின் கல்விக்காக காமராஜர் கட்டப்பட்ட இந்த பள்ளியில் இந்த சுமார் ஒரு 2 வருட காலமாக அடிப்படை வசதி, அதாவது அந்த பகுதியின் சொல்ல பகுதி என்பது மலையோர அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பள்ளியின் வளாகத்தில் பெரிய மரங்கள், அதாவது பட்டு நிற்கக்கூடிய பெரிய மரங்கள் அதிகமாக நிற்கப்படுகிறது. அதுபோல் அந்த பள்ளியில் கழிப்பறை
மாணவர்களுக்கான அடிப்படை வசதியான கழிப்பறை வசதி அது ரொம்ப அவலமான நிலையில் காணப்படுது. இதெல்லாமே கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த பகுதி மக்கள் இது குறித்து பல முறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பல புகார்கள் கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்துள்ளார். மனு, நீங்க இணைப்புல இருங்க. இப்ப நம்முடைய தொடர்பில் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பலீலா ஆல்பன் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் புஷ்பலீலா. புஷ்பலீலா இணைப்புல இருக்கிறீங்க? இந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் புதர்மண்டி கிடக்கிறது, நிறைய மரங்கள் பட்டு போய் இருக்கிறது. இதனால் தங்களுடைய உயிருக்கே ஆபத்துன்னு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அச்சம் தெரிவிக்கிறாங்க. எப்பொழுது சரி செய்யலாம்? அந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் உடனே செய்து ஏற்பாடுகள் உடனே பட்ட அதிகாரிகளை பார்த்து பண்ணி கொடுக்கன்னு சொல்லு. உங்ககிட்ட இது பத்தின புகார அந்த மாணவிகள் கொடுத்திருக்காங்களா இதற்கு முன்னதாக? தரல, புகார் தரல. அப்ப பள்ளி புகார் தர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ சார்பில் எனக்கு ஒரு புகாரை கொடுக்க சொல்லுங்க. அவங்க புகார் முறைப்படி தருவது ஒருபுறம் இருக்கட்டும், உங்களுடைய சட்டமன்ற அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பள்ளி இப்படி பாழடைந்து இருக்கிறது, நீங்க அதை முன்னாடியே நடவடிக்கை எடுத்து போய் இது வரைக்கும் பார்க்கலையா? அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணி கொடுக்க உடனடியா. சரி, அந்த மாணவிகள் உங்கள்கிட்ட புகார் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் விரைவில் அந்த பள்ளியை சீரமைத்து தருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. அடுத்ததாக மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரி சிவதாஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம் திரு சிவதாஸ். ஹலோ, வணக்கம். உங்களுடைய அதாவது இந்த ஆதி திராவிட பழங்குடியின மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய இந்த உண்டு உறைவிட பள்ளி இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்குது, எந்த வசதிகளும் இல்லாமல், இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்ல இப்பதான் நான் ஜாயின் பண்ணி 1 மந்த் கூட ஆகல. இன்னும் அது சம்பந்தமா என்னன்னு கோப்பு செஞ்சு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படுமா? சரி, நீங்க இப்பொழுதுதான் பணிக்கு சேர்ந்து 1 மாதம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இப்ப இதை பற்றி நீங்க போய் பார்வையிட்டு இதை பற்றி எல்லா தரவுகளையும் சேகரிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? எப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு விடிவு கிடைக்கும்? இல்ல துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, விரைவில் சரி செய்யப்படும். சரி, உங்களுடைய வார்த்தைகள் பலிக்கட்டும். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. மனு, நீங்க சொன்னது போல அங்க புதர் மண்டி கிடப்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அது போல நிறைய மரங்கள் பட்டு போய் நிற்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுவரைக்கும் ஏதாவது அசம்பாவிதங்கள் அங்க நடந்திருக்குதா? அதாவது சுமார் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த பகுதியில் வீசப்பட்ட சூறாவளி காற்றினால் அதாவது இந்த பள்ளி வளாகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான ஒரு பெரிய மரம் கவிழ்ந்து விழுந்து ஒரு மூதாட்டி, அதாவது அந்த மூதாட்டி இறந்து விட்டார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலி ஒன்று, பசு ஒன்று இறக்கப்பட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு 2014 டிசம்பர் மாதத்தில் நடக்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பேசும் பொழுது தங்களுக்கு ஒரு மிகுந்த அச்ச உணர்வை இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துறதா சொன்னாங்க. அவங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு இருக்குது இதனால்? அதாவது இந்த ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமான இந்த பள்ளியில் மிக ஏழை மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள், 300க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தான் அந்த பள்ளியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள். அது மட்டுமின்றி அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக ஏழை மாணவர்கள். இந்த மாணவர்களுக்கு காலையில் பள்ளிக்கு வந்தால் பள்ளியில் சிறுநீர் கழிப்பதற்கான இடம் அந்த கிடையாது. அது ரொம்ப அவலமான ஒரு நிலையில் காணப்படுகிறது. அந்த குடிதண்ணீர், அதாவது ரொம்ப காலஜா காலத்தில் தோண்டப்பட்ட அந்த கிணற்றிலிருந்து ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறார். பஞ்சாயத்து தரப்பில், அதாவது பேச்சிப்பாறை பஞ்சாயத்து தரப்பில் ஒரு கிணறை தோண்டி அந்த கிணறை பஞ்சாயத்து தான் பயன்படுத்திட்டு, பள்ளி வளாகத்தில் தோண்டப்பட்ட அந்த கிணற்றிலிருந்து பஞ்சாயத்து தான் அந்த தண்ணியை பயன்படுத்திட்டு இந்த பள்ளி மாணவர்களுக்காக எந்த விதமான இதுவும் அந்த தண்ணீர் வசதியோ அந்த இதுவும் கிடையாது, பள்ளி வளாகத்தில் கிடையாது. மனு, நீங்கள் சற்று முன்னர் சொன்னது பொழுது 2 வருடங்களாக இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை நிலவுவதா சொன்னீங்க. சற்று முன்னர் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் எந்த ஒரு புகார் மனுவும் தனக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ அல்லது தலைமை ஆசிரியரோ புகார் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லையா?
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் புகார் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அந்த பகுதிக்கு இதுவரையிலும் செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்துள்ளார். எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்று காமராசரால் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இப்படி பாழடைந்திருப்பது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு செய்தி. நிச்சயமாக இந்த பள்ளி மீண்டும் மறுசீரமைக்கப்படும் என்று நம்புவோம். தகவல்களுக்கு நன்றி மனு.